ஊடகங்களை பகைத்து கொண்டால் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். திருமாவளவனும் விசிகாவும் புரிந்து கொள்ளணும். அவங்க வேலையை செய்கிறாங்க. இப்போ யார் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் கண்ணெதிர நடக்கும்போது அந்த விஷுவலை ஷூட் பண்ணாமல் இருப்பானா? அவனுக்கு ஒரு ஸ்கூப் அது. இன்னொன்று அது ஒரு செய்தி. ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறீங்க, அது எப்படிப்பா நியூஸ் இல்லாமல் போகும்? இதை போடக்கூடாதா? அல்லது நீங்கள் சொல்வது போல் அவர் ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு ரிவர்ஸில் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி திருமாவளவனுடைய ஃபார்ச்சுனர் காரில் இடித்து திருமாவளவனை கொலை செய்ய முயற்சி செய்தான்னு செய்தி போட்டால் சந்தோஷமாக இருக்குமா உங்களுக்கு? தற்கொலைப்படை தாக்குதல். தற்கொலைப்படை, அது ரொம்ப முக்கியம். அப்போ சந்தோஷமாக இருந்திருக்குமா? அப்போ வாழ்த்திருப்பீங்க அவனை. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நியூஸ் பண்ணுமா? ஃபோன் பண்ணி பார்லிமெண்ட் நியூஸ் சேனலுக்கு உங்கள் பொருளெல்லாம் அடித்து நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நொறுக்கிடுவோம்டா, உங்கள் கட்சியை நொறுக்கிட்டு இருக்கு அந்த சேனலில். வெறி ஆயிட்டாங்க. ஆமாம், இப்போ உள்ளே இருந்து எடுத்து போட்டாங்களே, உள்ளே போய் ஆள் அடிக்கிறானே, உள்ளே போய் பார்த்து அந்த வீடியோவை பார்த்து சார். உயிருக்கு பயந்து போய் அங்கே உள்ளே நின்றுட்டுருக்கான். உள்ளே போய் அவ்வளோ பேர் இருக்கும்போது அடிக்கிறது கை வாங்குறான் பற்றி அவன். அப்போது இவ்வளவு எவிடன்ஸ் பொதுவெளியில் இருக்கும்போது வழக்கு பதிவு செய்த சென்னை காவல்துறை சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு வீடியோ போட்டதுக்கு அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜனை இவ்வளவு வேகமாக கைது செய்து 25 நாட்களாக சிறையில் இருக்கிறார். கைது செய்ய தெரிந்த ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் பொதுவெளியில் கொட்டி கிடக்கிறது. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி விசிகாரங்க ஏர்போர்ட் 160 தாக்குறாங்க. ஏர்போர்ட் 160 கைது பண்ணா இப்போ வரைக்கும் உள்ளே இருக்காருங்க சார். குண்டாசு இது என்ன சார்? அவங்க தாக்குறாங்க, இவர் ரிட்டன் தற்காப்புக்காண்டி தாக்குறாரு. அவர் மேலே குண்டாசு போட்டால் இது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை சார்? அதான் ஐஸ்கிரீமோட வேலை. ஐஸ்கிரீமு திருமாவளவனின் கூலிப்படையாக செயல்படுகிறார், தெரியுதா உங்களுக்கு? அதிகாரி